புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து முதல் 9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்க. இயேசு எரிகோ என்ற பட்டணத்தில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளன் ஆனபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் இயேசு போகும் வழியில் முன்னாக ஓடி இயேசுவை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு இயேசுவை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையு நின்று இயேசுவாகிய கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் என்று ஒரு மனிதனுக்குள்ளே ஆசை வந்தது. அவனுடைய பெயர் சகையு என்பது. எரிகோ என்கிற பட்டணத்திலே அவன் வசித்து கொண்டிருந்தான். அவன் ஒரு பெரிய செல்வந்தன், அந்த ஊரிலேயே பெரிய செல்வந்தன். ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவனை, அந்த அளவுக்கு பிரபலமானவன். அது மாத்திர ஆயக்காரருக்கு தலைவன், ஒரு நல்ல பதவியில் இருந்த ஒரு மனிதன். அதாவது சீஃப் டேக்ஸ் கலெக்டர், வரி வசூலிப்பதிலே தலைவன். அந்த மாதிரி ஒரு பெரிய இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்லாம் சொல்கிறால, அது மாதிரி அந்த காலத்தில் அவன் ஒரு தலைவனாக ஒரு பெரிய போஸ்டில் இருந்தான். பெரிய செல்வந்தன், அந்த மாதிரி பிரபலமான மனிதன். ஆனால் எல்லாம் அவனுக்கு இருந்தது, உள்ளத்துக்குள்ளே ஒரு வெறுமை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஏன்னா அவன் பாவம் செய்கிறான் என்று சொல்லி, அநியாயமாக அவன் வரி வசூலிக்கிறான் சொல்லி அந்த ஊர் மக்கள் அவனை வெறுத்தார்கள். அவன் வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க, அவனோட விரும்பி அவனோடு யாரும் பழக மாட்டார்கள். அப்படி மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்த ஒரு மனிதன். அதனால் உள்ளத்துக்குள்ள ஒரு வெறுமை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறான். எல்லாரும் சொல்கிறாங்க, இயேசுன்னு ஒரு ஆண்டவர் வந்திருக்கிறார், தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. அவர் தான் வானத்தையும் பூமி உண்டாக்கிய ஆண்டவர், கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்ல முடியும்னா, அவர் குருடருக்கு பார்வை கொடுக்கிறாரு, சப்பானிகளை நடக்க பண்ணுகிறார், மரித்தோரை கூட உயிரோடு எழுப்புறாரு. மனுஷனால் அதெல்லாம் செய்ய முடியாதே, அதனால தான் அவர் கடவுள் என்று சொல்லி எல்லாரும் பேசுவதை கேட்ட உடனே இவரை பார்க்கணும் அப்படின்னு இவனுக்குள்ள ஒரு ஆசை. அவன் போன போது பெரும் கூட்டம், இயேசு போன இடத்துலலாம் திரளான மக்கள் கூடிடுவாங்களா. தெய்வக்குள்ளனான ஒரு மனுஷன், ரொம்ப குள்ளமை, ஷார்ட் மேன். அதனால் இயேசுவை பார்க்க முடியல. அவன் துள்ளி துள்ளி பார்க்க முடியல. என்ன பண்ணுறது, இயேசு நம்ம ஊரை விட்டு போயிடக்கூடாது, இந்த வழியாக தான் நான் வருவார்னு முன்னால் ஓடி போய் காட்டத்தி மரம், ஒரு பெரிய மரம், அந்த மரத்தில் ஏறினா ஒரு பெரிய ரிச் மேன், செல்வந்தன், பதவியில் இருக்கிற மனிதன் ஒரு மரத்தில் ஏறி நம்ம பார்க்க முடியாதுல்ல. அவன் எதை குறித்தும் கவலைப்படலை, இயேசுவை நான் பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவன்னு நான் பார்க்கணும், எல்லாரும் சொல்கிறாங்களே நானே அவரை பார்க்கணும்னு சொல்லி மரத்தில் ஏறி உட்கார்ந்துருந்தான். இயேசு அந்த இடத்தில் அவன் அந்தாந்து பார்த்து பேர் சொல்லி கூப்பிடுகிறார், இறங்கி வா, உன் வீட்டில் தங்க வேண்டும். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியோடு இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, போயும் இயேசு கிறிஸ்து இவன் வீட்டுக்காக போகிறாரு, இயேசு என்னோ கடவுள்னு சொன்னீங்க, தீர்க்கதரிசின்னு சொன்னீங்க, ஒரு பாவி வீட்டுக்காக போவார் கடவுள், அப்படி தான் மக்கள் பேசினாங்க. இவன் பாவியான மனிதன், அநியாய சம்பாத்தியம் பண்ணுறவன், நாங்களே அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், ஏசு அவன் வீட்டுக்காக போகிறாருன்னு பேசுகிறாங்க. சகையும் அதை கேட்குறான், இயேசுவும் அதை கேட்குறாரு. அப்பொழுது அவன் நின்று எல்லாருக்கும் மத்தியில் சொல்லுகிறான், என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யார்கிட்டையாவது நான் அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாலத்தனையாக திரும்ப கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இயேசு சொன்னாரா, சகையும் நெல்லு, எல்லாரும் ஒன்று இப்படி சொல்கிறாங்க, உன் ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடு, அநியாயமாய் வாங்கினதை நாலத்தனையாக திரும்ப கொடுன்னு இயேசு சொன்னாரா? இயேசு ஒன்றுமே சொல்லலை.
இயேசு வீட்டுக்கு வரேன்னு சொன்னார், அவ்வளோதான். அவனுடைய குணம் மாறுகிறது, சுபாவம் மாறுகிறது, அவனுடைய எண்ணங்கள் மாறுகிறது. மக்கள் ஆச்சரியமாக பார்க்குறான், இவனா இப்படி பேசுகிறான், எப்படி மாற்றம் வந்தது? இயேசு ஒன்றுமே சொல்லலை, உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார், அவ்வளோதான். அதன் பிறகு பாருங்க, அப்போ இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொன்னாலே ஒரு முழுமையான ஆசீர்வாதம் வந்தது என்று அர்த்தம். சமாதானம், சுகம், வறுமை நீங்கி ஒரு செழிப்பு, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, இதுதான் ரட்சிப்பு என்கிற வார்த்தையின் அர்த்தம். இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன்னை ரட்சிக்க விரும்புகிறேன் மகளே, உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறேன் மகனே, உன் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு முழுமையான ஆசீர்வாதம், பரிபூரண ஆசீர்வாதம். என் குடும்ப பாவம் மன்னிக்கப்பட்டுட்டு வியாதி இருந்துக்கிட்டே இருக்குதே, பாவம் மன்னிக்கப்பட்டு சமாதானம் வந்துட்டு கடன் பிரச்சனையில் இருக்கிறோமே, அதெல்லாம் முழுமையான ஆசீர்வாதம். முழுமையான ஆசீர்வாதம் என்பது பாவம் மன்னிக்கப்பட்டு விடுதலை கிடைத்து விட்டது, வியாதியிலிருந்து விலக்கி ஒரு பூரண சுகம் வந்து விட்டது, வறுமை நீங்கி ஒரு செழிப்பு வந்து விட்டது, ஒரு குறையுமில்லாமல் ஆண்டவர்கள் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அதுதான் முழுமையான ஆசீர்வாதம். சிலருக்கு அந்த முழுமையான ஆசீர்வாதம் இல்லை. அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. நீங்கள் கவனமாக இந்த செய்தியை கேட்டீங்கன்னா இன்றைக்கு அந்த ரட்சிப்பு என்கிற முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். அப்போ ஆண்டவர் கொடுக்கிற இந்த முழுமையான அந்த ரட்சிப்பு என்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? இந்த சகையுனுடைய வாழ்க்கையில் நடந்ததை பாருங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்களேன். சகையு நின்று இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன். முதலாவது ஒரு காரியம் சொல்றாரு, என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு பெரிய செல்வந்தன், வசனமே சொல்லுது. அப்போது 1 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்க. அவருக்கு வீடு, நிலங்கள், சொத்து எல்லாருக்கும் 1 கோடி ரூபாய்க்கு இருக்குன்னு வைங்க. பெரிய செல்வந்தன் தானே. அப்போ 1 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னா ஆஸ்திகளில் சொத்தில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல. அப்போ எவ்வளோ பாருங்கள், 1 கோடின்னா 50 லட்சம் கொடுக்கறதுக்கு மனசு வருமா? நீங்களே யோசித்து பாருங்களேன். உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, வருமானம் இருக்குது, பேங்கில் கேஷ் இருக்குது, நிறைய காரியெல்லாம் இருக்குதில்ல உங்களுக்கு. அப்போ அதில் பாதியை கொடுக்கறதுக்கு யாருக்காவது மனம் வருமா? பாருங்கள், சொல்லுகிறான், ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்குறான்டுவரே. இதுவரைக்கும் கஞ்சனாக இருந்தான், தனக்குன்னு பணம் ஆசையில் இல்லை சேர்த்து வச்சுருந்தான். யார் மீது அவனுக்கு அக்கறை இல்லை. அதே பட்டணத்தில் ஒரு குருடன் பிச்சை கேட்டு கொண்டு இருந்தான். இயேசு அவனுக்கு அற்புதம் செய்த சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறாரு. எதை பற்றி அவனுக்கு அக்கறை கிடையாது, சுயநலமான ஒரு வாழ்க்கை. இப்போ சொல்கிறான், என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்னு சொல்கிறார். 2வது அதே வசனத்தில் பாருங்களேன், லூக்கா 19 அதிகாரம் 8ஆம் வசனம். ஆண்டவரே, ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் சொல்லிட்டு, நான் ஒருவனிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 தனியாக திரும்ப கொடுக்கிறேன்னு சொல்கிறார். யாருக்கிட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தா திரும்ப கொடுக்கிறேன். அநியாய சம்பாத்தியம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அநியாயமாக சம்பாதிப்பது, அடுத்தவங்க பொருளை எடுத்துக்கொள்ளுவது, அடுத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை திருடி கொள்ளுவது, அடுத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வஞ்சித்து எடுத்துக்கொள்ளுவது. அப்போ திருடுவது, எடுத்துக்கொள்ளுவது அநியாய சம்பாத்தியம். ஏன் இப்படி சொல்கிறார் என்று சொன்னால், இவர் அநியாய சம்பாத்தியம் பண்ணினாரா என்று உறுதியாக சொல்ல முடியாது. சகை என்ன சொல்கிறாரு, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், யாராவது சொல்லட்டும், நான் அநியாயமாக வாங்கிட்டேன், நீ என்கிட்ட அதிகமாக வரி வாங்கிட்ட, கவர்மெண்ட் இவ்வளோ தானே டேக்ஸ் போட்டாங்க, நீ இவ்வளோ வாங்கிட்டேன். ஏன்னா அந்த காலத்தில் ரோமருடைய ஆட்சி நடைபெற்று, நம்ம நாட்டில் வெள்ளைக்காரங்க ஆட்சி நடந்ததில்லை. வெள்ளைக்காரங்க ஆட்சி நடக்கும்போது அதில் நம்ம இந்தியர்கள் கூட அவங்களுக்கு வேலை செஞ்சாங்க. கணக்கு பிள்ளையா டேக்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்கறது, அது மாதிரி வேலையெல்லாம் செய்தாங்க இந்தியர்கள் சம்பளம் வாங்கிட்டு. அதனால் அவங்கள கூட நம்ம இந்தியர்கள் வெறுத்தாங்க, நீ வெள்ளைக்காரனுக்கு ஜால்ரா போடுற ஆள். அதே மாதிரி தான் சகையும். சகை ரோம கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்கிறார், டேக்ஸ் கலெக்ட் பண்ணி ரோம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். இப்போ இவங்க இந்த இஸ்ரவேலர் இவனை வெறுக்கிறாங்க, நீ நம்மக்கிட்ட காசு வாங்கி அவனுக்கு கொடுக்குற, நம்மளை அடிமையாக வச்சுருக்கிறான். அது மாத்திரம் இல்லை, அந்த நாட்களில் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, இவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணி தந்துடணும், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஓன் திறமை எவ்வளோ வேணாலும் கலெக்ட் பண்ணிக்க.
அப்போ அவர் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து மீதி எல்லாம் அவருக்கு தான். அந்த மாதிரி ஏமாற்றுகிற காரியமும் அந்த காலத்தில் நடைபெற்றிருக்கிறது. அதாவது இந்த காலத்தில் சொல்கிறல லஞ்சம், ஊழல், அநியாய சம்பாத்தியம், அதுதான். எல்லாருமே லஞ்சம் வாங்குவதில்லை. இப்போ நம்ம நாட்டிலே அதிகாரிகள், மினிஸ்டர்ஸு, எம்எல்ஏ, அரசியல்வாதி எல்லாருமே அந்த மாதிரி நம்ம டோட்டலாக நினச்சிடும் இவங்கன்னா இவங்க ஃப்ராடு தான், இவங்கன்னா இவங்க இல்லை ஊழல் பண்ணுறவங்க தான் அப்படின்னு சொல்லி. அதில் உண்மை உள்ளவங்களும் இருக்கிறாங்க, லஞ்சம் வாங்காத நேர்மையான அதிகாரிகளும் இருக்கிறாங்க. சகே சொல்கிறாரு, யாரிடத்திலாவது அநியாயமே வாங்கி இருந்தால், நான் வாங்கியிருக்கிறேன் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லலை, வாங்கி இருந்தால் திரும்ப கொடுக்குறேன் என்பதாய் சொல்லுகிறார். திட்டமாக தெரியாது, ஆனால் இருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் 4 மடங்காக திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லுகிறார் பாருங்க. வாங்கினது அநியாயமாக 10,000, ஆனால் 10,000 கொடுத்தா போதும்ல, 4 மடங்காக ஏன் திரும்ப கொடுக்குறார்? இந்த அநியாய சம்பாத்தியம் சாபத்தை கொண்டு வரும். சகைவுக்கு தெரியும் இது பாதிப்பை உண்டாக்கும். இல்லைங்க, லஞ்சம் வாங்குறவங்க கொடுக்குறவங்க ஆசீர்வாதமாக கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? முறுமுறுத்து கொண்டே திட்டிக் கொண்டே நியாயமாக எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைக்கு கூட லஞ்சம் வாங்குறாங்களே, இவங்க எப்படி நல்லாவா இருப்பாங்கன்னு சபித்து கொண்டே கொடுப்பாங்க. அந்த சாபம் அந்த குடும்பத்தை தாக்கும். லஞ்சம் வாங்குற அதிகாரிகள் கைது செய்யப்படுறாங்க, ஃபோட்டோ வருது, டிவியில் காமிக்கிறாங்க, அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்கு? அது ஒரு பெரிய சாபம். இதை உணராதபடி நிறைய பேர் பண ஆசையினால் தவறு செய்து கொண்டு இருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் நியாயமான சம்பாத்தியம் இருந்தால் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அநியாயமாக சம்பாத்தியம் பண்ணிட்டு நீங்கள் போய் காணிக்க நிறைய கொடுத்துட்டா தப்பிக்கொள்ளலாம் நினைக்காதங்க. ஆண்டவர்கிட்ட அப்படிலாம் கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. லஞ்சம் வாங்கிட்டு அதில் தசம்பாக ஆண்டவர் கொடுக்குறேன், ஊழல் பண்ணிவிட்டு நான் ஆண்டவருக்கு 1 கோடி காணி கொடுக்குறேன், நீ 10 கோடி கொடுத்தாலும் 100 கோடி கொடுத்தாலும் ஏசு அதை அங்கீகரிக்க மாட்டார். பிசாசு வேணா ஏற்றுக்குவான், கொடு எவ்வளோ வேணாலும் போடு அப்படின்னு சொல்லி. ஆண்டவர்கிட்ட லஞ்சம் கொடுத்தால் ஆசீர்வாதம் பெற முடியாது. நியாயமான சம்பாத்தியம், நியாயமாக உழைக்கணும், சம்பாதிக்கணும், ஆண்டவரை தேடணும், அவங்களுக்கு தான் ஏசு அற்புதம் செய்வார். ஏன் உங்களுக்கு வீண் செலவு வருகிறது? யோசித்து பார்க்கணும். இந்த வருமானம் எப்படி வந்தது? அதை யோசித்து பார்க்கணும். உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் இருந்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கலப்படம் பண்ணி சம்பாதிப்பது, கள்ளக்கணக்கு எழுதி சம்பாதிப்பது, திருட்டுத்தனம் பண்ணி சம்பாதிப்பது, அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரிப்பது, லஞ்சம் வாங்குவது, ஊழல் பண்ணுவது, இதெல்லாம் சம்பாத்தியங்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. வீண் செலவை கொண்டு வரும், ஆஸ்பத்திரி செலவை கொண்டு வரும், உங்கள் குடும்பத்தில் அனாவசிய செலவை கொண்டு வந்து நீங்கள் எப்போ வறுமையில், பண கஷ்டத்தில், நெருக்கத்தில் இருக்கும்படி செய்துவிடும். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்கல்ல, அதனால் தானே சாத்தான் உள்ளே நுழைந்து உங்களுடைய குடும்பத்தை வாதிக்கிறான். நீங்கள் அந்த பாவத்துக்கு இடம் கொடுக்க சாத்தான் அதன் வழியாக உள்ளே நுழைஞ்சிடறான். அப்போ அந்த காரியத்தை சரிப்படுத்த வேண்டும். சகையை பாருங்க, அநேகமாக நாளத்தினே திரும்ப கொடுக்குறேன். ஏன் அப்படி சொல்லணும்னா, உதாரணத்துக்கு இப்போ 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டான், இந்த ஆள்கிட்ட அநியாயமாக வாங்கிட்டான், லஞ்சம் வாங்கிட்டான், திருப்பி கொடுக்கணும். 1 லட்ச ரூபா வாங்கினப்போ வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னால் அநியாயமாக தான் வாங்கிட்டேன், உன் பணத்தை வச்சுக்க திருப்பி கொடுத்து. அவன் என்ன சொல்லுவான்? இந்த 1 லட்சத்தை நான் பேங்கில் போட்டிருந்தா 2 வருஷத்தில் எவ்வளோ வட்டி சேர்ந்துருக்கும் அப்படி யோசித்து பார்த்தா, ஆமாம் அப்போது இது 2 மடங்கு ஆயிருக்குமே. அப்படி 2 மடங்காக கொடுத்தா என்ன சொல்லியிருப்பான்? இதுதான் பேங்கில் போட்டால் வந்திருக்குமே. அப்போ 3 மடங்காக கொடுத்தா கொஞ்சம் பரவாயில்ல, 4 மடங்காக கொடுத்தா சகைவை வாழ்த்திருப்பாங்க. என்கிட்ட 1 லட்சம் தான் வாங்கினா 4 லட்சமாக திரும்ப தர்றான், சகைவு நல்லா இருக்கட்டும், ஆசீர்வாதமாக. அந்த சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். இன்றைக்கி நிறைய பேர் அதை உணராமல் இருக்கிறோம். நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் இந்த சாபத்துக்குள்ளே இருக்கிறது. நிறைய கிறிஸ்தவ பக்தி உள்ள குடும்பங்கள் கூட நம்ம ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஆவில நிரம்ப அந்நிய பாஷை பேசுகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், இப்படி நினைத்து கொண்டே இருக்கிறோம். இந்த வசனம் இதன்படி வாழ்கிறவங்க தான் பூரண ஆசீர்வாதத்தோடு இருக்க முடியும். அதனால் இந்த வசனத்தின் ஒவ்வொரு நுணுக்கங்களை கவனமாக பார்க்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற, உனக்கு அற்புதம் செய்ய நான் ஆயத்தை, உன்னை குணமாக்குகிறேன், விடுதலை தருகிறேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், கடன் பிரச்சனையை மாற்றுகிறேன், வேலைக்கு நான் வழி திறக்கிறேன், உன் சந்ததி ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு நன்மை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் உன் இருதயம் சரியாக இருக்கணுமே. நீ பண ஆசையினால் அடுத்தவங்க சொத்தை அபகரித்து கொண்டு இருக்கிறாய், லஞ்சத்துக்கு இடம் கொடுக்கிறாய், வரதட்சணை உங்கள் பணமாக அது அடுத்த குடும்பத்தில் தட்டி பறிக்கிறீங்கல்ல, சாபம். வரதட்சணை நீங்கள் கேட்டு வாங்கி பிடுங்குறீங்கன்னா சாபத்தை அவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்ல, எப்படி ஒன்று ஆசீர்வதிக்க முடியும்? நீ அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்ட, அடுத்தவங்ககிட்ட இருந்து எவ்வளோ பணம் கிடைக்குன்னு அவங்கள தட்டி பறிச்ச, அவங்கள கடன்காரனாக மாற்றின,
அவங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு வரதட்சணை கேட்டதுனால அங்கே கடன்காரன் ஆயிட்டாங்க. அது எப்படி உனக்கு ஆசீர்வாதத்தை நான் தர முடியும்னு கர்த்தர் கேட்பார்ல. இது குறித்து நிறைய கிறிஸ்தவங்க யோசிப்பதே இல்லை. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் வியாதியில், சாபத்தில், கஷ்டத்தில் முடக்கப்பட்டு கிடக்க காரணமே இதுதான். இன்னைக்கு இந்த காரியத்தை யோசிங்க, வசனத்துக்கு நேராக திரும்புங்க, காரியத்தை சரிப்படுத்துங்க. இன்றைக்கு பலத்த அற்புதம் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். தீராத வியாதி தீரும், மரண கட்டுகள் மாறும். உங்கள் குடும்பத்தில் இயேசு அற்புதம் செய்வார். ஆண்டவர் சொல்ல, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது எப்பொழுது? அவன் மனம் திரும்பின பொழுது, காரியத்தை சரிப்படுத்தின பொழுது. நம்ம பாவம்னு நினச்சி என்ன சொல்கிறோம்? சினிமா பார்க்க மாட்டேன், பாட்டு கேட்க மாட்டேன், பார்க்க மாட்டேன், இதான் பாவம்னு நினைக்கிறோம். அடுத்தவங்க சொத்தை திருடுறது, அடுத்தவங்க மேலே கசப்பு வைக்கிறது, ஏழைகளுக்கு உதவி செய்கிறது இல்லை, யாரை பற்றி அக்கறை, சுயநலமாய் வாழ்வது, பணம் 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 சம்பாதிக்கிற நோக்கமாக இருக்கிறது, இதெல்லாம் பாவம்னு பைபிள் சொல்லுதில்லை. நம்ம எதில் கவனம் செலுத்துகிறோம்? வேண்டாத ஒன்றும் இல்லாத காரியத்தில் கவனம் செலுத்தி முக்கியமானதை விட்டு விட்டோம். அதனால தான் கிறிஸ்துவ சமுதாயத்தில் இன்றைக்கும் சாபத்தினால் பல குடும்பங்கள், பல வியாபாரிகள், பல பெரிய செல்வந்தர்கள் இன்றைக்கி பாதிக்கப்பட்டு நிந்தை வேதனையில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. நிறைய பேர் அதை உணருவது இல்லை. பாஸ்டர் ஏசன்னானி ஒரு நல்ல தெய்வ மனிதர் இருந்தார். ஆந்திராவில் குண்டூரில் தலைமை சபை. எனக்கு நல்ல ஃப்ரெண்ட். அவர் 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருந்தோம். பல தேசங்களுக்கு ஒன்றா ஊழியத்துக்கு போயிருக்கிறோம். அவங்க கூடார பண்டிகை குண்டூரில் நடத்தினா பல லட்சம் பேர் கூடுவாங்க. இப்போ அவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் இளைப்பாடுறாங்க. நல்ல ஒரு ஊழியக்காரர். ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. அவங்களுடைய ஊழியத்தில் நடந்த ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. அவங்க சபை, பெரிய சபை, குண்டூரில் அவங்க சபைக்கு ஒரு ஆராதனைக்கு 50,000க்கு மேலே கூடுவாங்க ஞாயிற்றுக்கிழமையில். அவ்வளோ பிரம்மாண்டமான சபை. நிறைய சபைகளை ஸ்தாபித்திருக்கிறாங்க. அவங்க சபையை சார்ந்த ஒரு விசுவாசி, ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, அது மாதிரி அனுபவம்லாம் பெற்றவங்க. வட இந்தியாவில் கொஞ்ச நாள் போய் வேலை நிமித்தம் குடும்பமாக இருந்தாங்க. அப்புறம் அவங்க அங்கே ரிட்டையர்ட் ஆகி ஊருக்கு திரும்பிட்டாங்க. குண்டூர்லேயே தங்கி இருந்து சபைக்கெல்லாம் வருவாங்க. அவருடைய மனைவி திடீரென்று வியாதிப்பட்டு படுக்கையில் ஆயிட்டாங்க. அப்போ அவங்க மற்ற ஊழியர்களை அனுப்பி, சிஸ்டர்ஸு ஊழியர்களை அனுப்பி போய் ஜெபம் பண்ணுங்கன்னு அனுப்புனாங்க. அவங்கெல்லாம் போய் உபவாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. அவங்க வியாதி அதிகமாகி படுக்கையில் ஆயிட்டாங்க, மரண படுக்கையில் ஆயிட்டாங்க. சுகம் உண்டாகலை. ஊழியர்கள் ஜெபிக்கிறாங்க, சிஸ்டர்ஸ் போய் ஜெபிக்கிறாங்க, மாற்றம் இல்லை. அந்த கணவர் ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க என் மனைவிக்கு. பாஸ்டர் ஐயா நீங்கள் ஜெபிச்சுட்டா ஒரு அற்புதம் நடந்துடும். இன்னுமா சுகமாகலை, இவ்வளோ பேர் ஜெபிச்சிருக்காங்களே, சரி நான் வரேன்னு சொல்லி பாஸ்டர் ஏசன்னா அவங்க வீட்டுக்கு போனாங்க. ஏன்னா அவர் நல்ல ஒரு விசுவாசி, ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, சபையில் உண்மையாக இருக்கிறவங்க, தசம்பா காணிக்கெல்லாம் கொடுக்குறவங்க, ஆண்டவர் மேலே ரொம்ப அன்பு உள்ளவங்க. அந்த அந்த சகோதரி படுத்த படுக்கை ஆயிட்டாங்க, மரண படுக்கையில் ஆயிட்டாங்க. இவருக்கே பார்த்து ரொம்ப கஷ்டமாயிட்டு, ஆண்டவரை இவ்வளோ நல்ல ஆண்டவருடைய பிள்ளைங்க, உங்கள் பிள்ளைங்க சபைக்கெல்லாம் ஒழுங்காக இவ்வளோ காணிக்கெல்லாம் கொடுத்து நல்லா தாங்குறவங்க, ஏன் இந்த மகளுக்கு இவ்வளோ பேர் ஜோமணி சுகம் கிடைக்கலன்னு முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட சின்சியராக ஜெபம் பண்ணாங்களா. ஆண்டவரே நீங்கள் சுகம் கொடுக்கணும், இந்த மகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், மரணப்படுக்க மாறணும்னு ஜெபம் பண்ணால் அவர் கண்ணு மூடி ஜெபிச்சா கண்ணுக்கு முன்னால் ஒரு சப்பாத்தி கல் வருதான். சரி, சிரிப்பாக இருக்குல்ல உங்களுக்கு. என்ன சப்பாத்தி சுடுவாங்கல்ல கல், அது அப்படியே கண் முன்னால் அப்படி வருதான். இவர் பார்த்து என்னடா இது, நம்ம ஜெபம் பண்ணால் சுகத்துக்கு இந்த சப்பாத்தி கல் கண் முன்னால் வருதுன்னு மறுபடியும் ஜெபிக்கிறார். மறுபடியும் சப்பாத்தி கல் தான் வருதான். இவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பிரதர் 2-3 முறை பார்த்துட்டேன், கண்மனால சப்பாத்தி கல்லாம் வருது. அப்போ இது ஏதோ ஒரு காரியம் இருக்குது. கர்த்தர் இதை எனக்கு காமிக்கிறாரு, இது கற்பனை இல்லை. இதுக்கும் இந்த மகள் வியாதிப்பட்டதுக்கு சம்பந்தம் இருக்குது, சுகம் பெறுவதற்கு சம்பந்தம் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் காண்பிக்கிறான்னு சொல்லி முதல்ல கண்ணை திறந்துட்டு அந்த ஐயாவை பார்த்து, ஐயா அவங்களுடைய மனைவி சுகத்துக்காக ஜெபம் பண்ணால் ஏதோ ஒரு தடை இருக்குது எனக்கு தெரியுது, என்னது ஆண்டவரே நீ ஜெபம் பண்ணால் சப்பாத்தி கல் நிற்குது, இது என்னதுன்னு எனக்கு புரியல, ஏதாவது உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டாங்க. அவர் உடனே சொன்ன, ஐயா இதைத்தாயா நான் என் மனைவிகிட்ட சொன்னேன், கேட்கலையேன்றாரு. இவருக்கு ஆச்சரியம், என்ன சொன்னீங்க, என்ன கேட்கலன்னு. சொன்னாங்க, நாங்கள் வட இந்தியாவில் போய் அங்கே வேலை செய்கிற போது பக்கத்து வீட்டில் நார்த் இண்டியன்ஸ், வட இந்திய மக்கள் இருந்தாங்க. நல்ல குடும்பமாக பழகிட்ட ஒன்றா, ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு உதவியாக இருப்பாங்க. நான் சப்பாத்தி சொன்ன கல்லுன்னா நான் வாங்கி கொண்டு கொடுத்தேன். என் மனைவி சொன்னேன், இது சரியா இல்லை, இது நல்லா இல்லை, இது சரியாக வரமாட்டேங்குது, ஒட்டுது அப்படிலாம் சொல்லி
பக்கத்து வீட்டில் உள்ள நார்த் அவங்க வச்சுருந்தாங்க. அந்த கல்லை வாங்கிட்டு வந்தால் நான் கொஞ்சம் சப்பாத்தி சுட்டுட்டு தர்றேன்னு சொல்லி அவங்களும் கொடுத்தாங்க. சரின்னு இரவெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா, இது சுட்ட நல்லா இருந்துச்சு பார்த்தீங்களா, இது நல்லா இருக்குது, இது பழகுன கல் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கிட்டாங்க. இப்போ ரிட்டையர்ட் ஆகி ஊருக்கு கிளம்போது பெட்டியெல்லாம் கெட்டாங்கல்ல, சப்பாத்தி கல் இருந்துச்சு. கணவர் சொன்னார், இது பக்கத்து வீட்டுக்காரங்க தானே கொடுத்துரு அப்படின்னா. நீங்கள் சும்மா இருங்க, அவங்களே மறந்துட்டாங்க, இது நமக்கு வீட்டுக்கு தேவை தானே, இதை கொண்டு போய் இதை வச்சு நம்ம வீட்டில் பயன்படுத்தலாம், அவங்களே மறந்துட்டாங்க. நீங்கள் என்ன, இல்லை தப்பு, அது அவங்ககிட்ட இரவெல்லாம் தானே வாங்கினேன், திருப்பி கொடுத்துரு, நமக்கு வாங்கி கொள்ளலாம், ஆண்டவர் நம்மளுக்கு தந்து ஆசீர்வதிச்சிருக்கிறார்ல, நம்ம கல் வாங்கி கொள்ளலாம். இல்லை இந்த மாதிரி வராது, இந்த மாதிரி கல் கிடைக்காது, அதனால் நான் கொண்டு போயிடுறேன். பேக் பண்ணி மனைவி புருஷன் சொல்ல கேட்கல, பேக் பண்ணி வந்துட்டாங்க, எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போது அந்த கல்லை தான் ஆண்டவர் காமிக்கிறார். நீ அடுத்த ஆள் வீட்டு பொருளை இச்சித்து கொண்டு வந்துட்டல, திருடி கொண்டு வந்துட்ட. இப்போ அவங்கள யோசித்து பாரு, அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, தேடி தேடி பார்த்துருப்பாங்க கல் என்னாச்சு. அப்புறம் பக்கத்து வீட்டில் கொடுத்தோமே, அவங்க நல்ல கிறிஸ்தவங்க, ஜெபெல்லாம் பண்ணுவாங்க, அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிப்பாங்களே. என்ன யோசிச்சு பாருங்கள், சாட்சி போச்சா? அப்போ தேவன் அதை பார்க்குறாருல. நம்ம கர்த்தர் நம்மை கவனிக்கிறார் என்பதை யோசிக்கிறதே கிடையாது. நிறைய கிறிஸ்தவங்க வரதட்சணை கேட்கும்போது பக்கத்தில் இயேசு நிற்கிறார் என்ற உணர்வே நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இல்லை. லஞ்சம் வாங்கும்போது பக்கத்தில் இயேசு நின்று கவனிக்கிறார் என்ற உணர்வு கிறிஸ்தவங்களுக்கு இல்லை. அதனால தான் இன்றைக்கி குடும்பத்துக்குள்ள பாதிப்பு, ஆசீர்வாதம் இல்லை, பூரண ஆசீர்வாதம் இல்லை. யோசித்து பாருங்க, எங்கே தப்பு, எங்கே மிஸ்டேக் நடந்து சரிப்படுத்துங்க. இதைத்தான் என் சகை சொல்கிறார், நான் 4 மடங்காக திரும்ப கொடுத்துறேன், அடுத்த பொருள் எனக்கு வேண்டாம், அடுத்த ஆள் சொத்து. ஒரு சப்பாத்தி கல்லுக்கே இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்தால், நீ லஞ்சம் வாங்கினா, வரதட்சணை நீ காசு வாங்கினா, என்ன நகை கொண்டு வந்து நீ மருமகளை துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தா சாபம் வருமா வராதா? அடுத்த ஆள் சொத்தை திருடுவது, அடுத்த ஆளுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவியை தட்டி பறிப்பது. நியாயமாக அவருக்கு தான் அந்த பதவி கிடைக்கணும். லஞ்சம் வாங்கி குறுக்கு வழியில் போய் அதை தட்டி பறிக்கிறோம்ல, அப்போ உண்மையான ஆள் பாதிக்கப்படுவான்ல, அது உங்களுக்கு சாபமாய் மாறிவிடும். உங்களுக்கே தெரியாது, சாபமாய் மாறிவிடும். நீங்கள் அநியாயமாக இன்னொருத்தருடைய உரிமையை தட்டி பறிக்கிறீங்க, இன்னொருத்தருடைய ஆசீர்வாதத்தை தட்டி பறிக்கிறீங்க. அது மாதிரி நடந்திருக்குதா? யோசித்து பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். நிறைய பேர் நம்ம அதை யோசிப்பதே இல்லை. இன்றைக்கி ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த பிரச்சனை? தகப்பனார் சொன்னார் ஒரு அனுபவத்தை. அவர் கவர்மெண்ட்டில் பெரிய ஆஃபீஸராக இருந்தார். அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பொம்மை மாதிரி, மூளை வளர்ச்சியில் கை கால் செயலத்து அப்படியே கிடக்குது, ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. எத்தனையோ ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகிறாங்க, எவ்வளோ பணம் செல்ல பண்ண சுகம் உண்டாகலை. கடைசியில் சொன்னாங்க, இப்படி ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், அங்கே போய் ஜெபம் பண்ணுங்க, சரியாயிருந்த கிறிஸ்தவர்கள். குழந்தை தூக்கிட்டு அவர் போனாங்க. அந்த ஊழியக்காரர்கிட்ட போய், என் குழந்தைக்கு இது மாதிரி மூளை வளர்ச்சியில் பிறந்து இருந்தே பாதிக்கப்பட்ட குழந்தை, இது மாதிரி எங்கெங்கே கொண்டு போன முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஊழியக்காரரை பார்த்தா, ஊழியக்காரர் குழந்தையே பார்க்கலையா, அந்த குழந்தையே அவர் திருப்பி பார்க்கல. இவரை பார்த்து சொன்னார், நீ போய் உன் பாவத்தை விட்ட மனம் திரும்பு, ஆண்டவர் ஏதாவது செய்வான்னு சொல்லி அனுப்பிட்டார். அந்த ஊழியக்காரர் குழந்தைய பார்க்கவும் இல்லை, குழந்தைக்கு ஜெபிக்கவும் இல்லை. இவருக்கு ரொம்ப துக்கமாகி விட்டார். நான் குழந்தை கொண்டு போனால் அவர் என்ன பார்த்து பேசுகிறார்? அவர் சொன்னார், உன் பாவத்தை விட்டு மனம் திரும்ப போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். இவர் வந்தவர் நான் என்ன பாவம் செய்கிறேன், நான் படித்தேன், எனக்கு வேலை கிடைச்சது, வேலையில் இருக்கிறேன், நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே நான் என்ன பாவம் செய்துட்டேன், ஏன் என் குழந்தைக்கு இந்த பாதிப்பு? ஆண்டவர் 2-3 காரியத்தை பேசினாராம். சொன்னார், ஆண்டவர் பேசின காரியம் ஒன்று, அவர் வேலைக்கு முயற்சி பண்ணும்போது அவருக்கு வேற ஒருத்தருக்கு தான் அந்த வேலை எலிஜிபிள். ஆனால் இவர் ரெக்கமெண்டேஷன் வாங்கி வேற ஆள் மூலமாக அடுத்தவருக்கு கிடைக்க வேண்டிய வேலையை இவர் தட்டி பறிச்சிட்டார். இவர் நினைத்தார், எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண ஆள் இருக்குல்ல, நான் போயிடுறேன். ஆனால் நியாயமாய் கிடைக்க வேண்டியது வேறொரு ஆளுக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வேலையை நீ தவறான வழியில் போய் தட்டி பறித்து கொண்டாய். அப்போ அவன் மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கான். அப்போ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஒரு மினிஸ்டர் இல்லையே, யாரும் இல்லை, அதனால் எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவியை வேறொருத்தர் எடுத்துக்கொண்டானேன்னு அவன் துக்கப்பட்ட போது சாபமாகிவிட்டது. இவருக்கே தெரியாது பாருங்க. அதே மாதிரி அடுத்த ஆண்டு சொன்னார், ப்ரொமோஷன் உனக்கு எப்படி கிடைச்சது? உனக்கு முன்னால் இருந்தாங்க ப்ரொமோஷன், அவங்களுக்கு தான் தகுதி, எலிஜிபிள் அவங்க தான் ப்ரொமோஷனுக்கு, அவங்கள தாண்டி நீ எப்படி ப்ரொமோஷன் பெற்றுக்கொண்டாய்? குறுக்கு வழியில் உனக்கு தெரிஞ்ச அதிகாரி மூலமாக ரெக்கமெண்டேஷன் வாங்கி அவங்கள மூலமாக நீ வந்துட்ட. அப்போ நியாயமாய் ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ப்ரொமோஷன் உன்னால் பாதிக்கப்பட்டது, அவன் உள்ளம் துக்கப்பட்டது.
நம்ம இதை நினச்சே பார்க்கறதில்ல. இல்லை நம்ம திறமை, நமக்கு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னொருவர் பாதிக்கப்படும்படி நாம் நடந்து கொள்ளும்போது சாபமாய் மாறிவிடும். அது வியாதியை கொண்டு வரும், பாதிப்பை கொண்டு வரும். இன்றைக்கி குழந்தைகளை பாதிக்கும், சந்ததியை பாதிக்கும். யோசிங்க எங்கே தப்பு நடந்திருக்கிறது என்று. இதெல்லாம் நம்ம நினச்ச அந்த தகப்பனார் சொன்னார், எனக்கு அது வரைக்கும் இது பாவனையே தெரியாது. இது நம்முடைய திறமை, நமக்கு ஆள் இருக்கிறாங்க, மினிஸ்டர் இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க ஒழிச்சு நம்ம மேலே போயிடலாம் அப்படி தான் நினச்சேன். உலக மக்களை போல நினச்சேன். இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பாவம் இருக்கும், இது சாபம் இருக்கும், தேவன் இதை கவனிக்கிறார் என்ற உணர்வு எனக்கு இல்லை. அவர் மனம் திரும்பினார், கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இதெல்லாம் பாவம்னு எனக்கு தெரியாது, இதெல்லாம் யாருமே பாவம்னு சொல்லி கொடுக்கல, என்னை மன்னியும் என்று மனம் திரும்பி அழுது ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டார். அவர் சொன்னார், அப்படிதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்னைக்கு நீங்கள் உங்கள் குழந்தை தூக்கிட்டு ஜெபிக்க வரலாம், ஆண்டவர் குழந்தை பார்க்க மாட்டார், உங்களை பார்ப்பார். நீ சரியா இருக்கிறியா, உன் வாழ்க்கை சரியா இருக்குதா, எங்கே தப்பு பண்ண, தேவன் பார்ப்பார். ரகசியமாக நிறைய காரியத்தை மூடி வச்சுட்டு வெளியில் வந்து இதை மாத்திரம் சொல்லுகிறோம். ஒளிந்திருக்கிற காரியம் என்ன, தேவன் அதை கவனிப்பார். அதனால தான் நம்ம வசனத்தின்படி வாழ நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். எதுக்கு தினம் பைபிள் வாசிக்கிறோம், அதில் உள்ளபடி நடக்கிறோமா, அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமா யோசித்து பார்க்கணும். பிரியமானவர்களே, இந்த நாளில் இயேசு உங்களோடு பேசுகிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை ரட்சிக்க, உங்களுடைய குடும்பத்துக்கு சுகம் கொடுப்பார், விடுதலை தருவார், சமாதானம் தருவார், தடைகளை மாற்றுவார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார், திருமண காரியத்தை ஒழுங்கு பண்ணி தருவார், கடன் பிரச்சனை மாறும், கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தருவார். அந்த நன்மைகளை பூரணமாய் கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவம் தடையாக இருக்குது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, பாவத்தை மன்னியும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். ஆண்டவரே என்னை மன்னியும். சின்ன காரியம் சொல்லட்டுமா, நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்களா, ஒரு ஆஃபீஸில் பேங்கில் எங்கேயோ வேலை செய்கிறீங்களா, சம்பளம் எதுக்கு கொடுக்குறாங்க, 8 மணி நேரம் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. 8 மணி நேரம் ஒழுங்காக வேலை செய்கிறீங்களா, 8 மணி நேரம் கடினமாக உழைக்கிறீங்களா, இல்லாட்ட நீங்கள் வாங்குகிற சம்பளம் அநியாய சம்பாத்தியம், அதுவே உங்களுக்கு சாபமாய் மாறிவிடும். வியாதியை கொண்டு வரும், பாதிப்பை கொண்டு வரும், ஆஸ்பத்திரி செலவை கொண்டு வரும். உங்களை நம்பி ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்கிற ஒருத்தர் வேலை தந்தால் உண்மையாக உத்தமமாக கடினமாக 8 மணி நேரம் வேலை செய்யணும். 10 மணி நேரம் 10 மணி நேரம் கடினமாக வேலை செய்தால் தான் நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் ஆசீர்வாதம் இருக்கும். இல்லாவிட்டால் வியாதி, பிரச்சனை, கட்டுகள், சாத்தான் அதன் வழியாய் நுழைந்து உங்களுடைய வாழ்க்கையிலே பாதிப்பை உண்டாக்குவான். இதான் சத்தியம். ஊழியக்காரன் உங்களே நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்களே, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனை நடத்திட்டு மற்ற நாள் என்ன பண்ணுறீங்க, திங்கக்கிழமை என்ன பண்ணுறீங்க, செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுறீங்க, புதன்கிழமை என்ன பண்ணுறீங்க, எல்லோரும் 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. நீங்கள் 8 மணி நேரம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறீங்களா, தினமும் தெருவில் போகிறீங்களா, பிரசங்கம் பண்ணுறீங்களா, இயேசுவை அறிவிக்கிறீங்களா, எப்படி ஆசீர்வாதம் வரும்? நீ முழு நேர ஊழியக்காரன் என்றால் 8 மணி நேரம் இல்லை, 24 மணி நேரமாக ஊழியம் செய்யணுமே. நம்ம இப்படிலாம் யோசிக்கிறதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் நடத்துகிறோம், வெள்ளிக்கிழமை ஒரு ஜபம் நடத்துகிறோம், ஒரு உபவாசம் நடத்துகிறோம், 3 நாள். மீதி நாள் பேங்கில் வேலை செய்கிறவங்க, டீச்சரை வேலை பார்க்குறவங்க வாரம் முழுதும் 8 மணி நேரம் கடினமாக வேலை செய்தான்னு சம்பளம் வாங்குறாங்க. அப்போ ஊழியக்காரன் நீங்கள் நான் தினமும் வேலை செய்யணும்ல, பிறகு எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? சாபம் நிறைய ஊழியக்காரனுடைய குடும்பத்தில் இருக்கிறாரு. நம்ம ஒன்று யோசிக்கிறது இல்லை. கவனம். இந்த நாளில் தயவு செய்து நான் கேட்கிறேன், இன்றைக்கு உணர்ந்து கொள்ளுங்க. இயேசு நம்முடைய குறைகளை ஏன் உணர்த்துகிறார் என்றால், அதை சரிப்படுத்தினா அவனுக்கு அற்புதம் செய்ய முடியும். உன் வியாதியை நான் குணமாக்க முடியும், அற்புதம் செய்ய முடியும், விடுதலை கொடுக்க முடியும். நீ பாவத்திலிருந்து எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னு கேளுங்க. மதுபானத்திலிருந்து விடுதலை வேணும், போதை வஸ்துகளிலிருந்து விடுதலை வேணும், இந்த தவறான பாவ காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும். ஆண்டவரே நீ உண்மையாக கேட்டால் இன்றைக்கு இயேசு விடுதலை தருவார். இயேசுவே, நான் இனிமேல் அநியாய சம்பாத்தியம் பண்ண மாட்டேன், ஏழைகளுக்கு உதவி செய்வேன், தாராளமாய் நான் கொடுப்பேன், வசனம் சொல்லுகிறபடி நான் வாழுவேன், என்னையும் ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இந்த வியாதியை போக்குங்க, இந்த மரணக்கட்டுகளை மாற்றுங்க. இப்போ ஜெபிச்சு பாருங்கள், மரணக்கட்டுகள் மாறும். நீங்கள் ஆஸ்பத்திரியில் இந்த உடனே இன்றைக்கே புறப்பட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவீங்க. நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு அற்புதம் நடக்கும். வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். பார்த்தீங்களா, இத்தனை பேர் இந்துக்கள் சாட்சி சொல்ல, நான் ஒப்பு கொடுத்தேன், இயேசுகிட்ட பாவத்தை அறிக்கை செய்து, அவங்களுக்கெல்லாம் ஏன் அற்புதம் நடக்குது? சாட்சி சொல்கிறவங்க நிறைய பேர் இந்துக்கள் தானே. ஏன் நான் உடனே கீழ்ப்படுகிறாங்க, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க.
ஒப்பு கொடுக்குறாங்க. பாருங்கள், தினம் காலையில் 1 மணி நேரம், மாலையில். இப்போ தான் இந்துவாக இருந்து ரட்சிக்கப்பட்டாங்க. தினம் 2 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க. நீங்கள் 10 நிமிஷம் கூட ஜெபிக்காத கிறிஸ்தவங்களுக்கு எப்படி ஏசு அற்புதம் செய்கிறது? நீங்களே யோசிங்க. ஐயா, முழு நேர ஊழியக்காரங்க 2 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா? ஒரு விசுவாசி ஜெபிக்கிறாருங்க, இந்துவாக இருந்து ரட்சிக்கப்பட்ட, தினம் காலையில் 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் முழங்கால் நின்று ஜெபிக்கிறார் தேசத்துக்காக. நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ஏன் உங்களை ஆசீர்வதிக்கணும்? ஊழியத்தை ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்? கேட்பார்ல ஆண்டவர். நீ சோம்பேறியை சும்மா சுற்றிக்கிட்டாலையிற, முழங்கால் போடுறதில்ல, ஜெபிக்கிறதில்ல, தேசத்துக்காக கண்ணீர் வடிக்கிறதில்ல, நான் எவன் ஆசீர்வதிக்கன்னு கேட்பார்ல. இந்த நாளில் நம்ம யோசிக்கணும். இப்போ ஜெபிக்க போகிறோம். முழுமையான ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார். சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்க தன்னை பலியாய் கொடுத்தார். நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய சாபங்களை சுமந்தார். நம்மை ஆசீர்வதிக்க இன்றைக்கு ஆசீர்வதிப்பார்.